ஆமாம் ஜி. இந்த டேங்க் பக்கத்தில் வாட்டர் டேங்க். இப்போ வேலை வேறு எங்கே ஜி இருக்குங்க? ஓகே. புரியல. ஆமாம், ஆக்சுவலாக அது பண்ணுறது எனக்கும் டைமே கிடைக்கல. அது நிறைய ஒர்க் இருக்குது. அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இது லைசன்ஸ் வாங்கணுமாம்மா. அதான் சொல்கிறேன், அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுன்ட்டு இருக்காங்க. அது இப்போ ஜிஎஸ்டிலாம் புதுசாக வந்துடுச்சு இல்லையா? முதல்ல ஜிஎஸ்டி கிடையாது, இப்போ ஜிஎஸ்டி வந்துடுச்சு. ஸோ அது எப்படி இது பண்ணுறது, அதுக்கான டேக்ஸ் எப்படி, அதெல்லாம் நிறைய டீட்டெயில் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் அப்படியே விட்டேன். ஆமாம், ரீட்டெயிலாக பண்ணோம்னா பண்ணலாம், 2 3 அப்படி வாங்கி அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது நமக்கு கேட்ட நேரத்துக்கு பொருள் வராது. ஏன்னா ஃபாரின்ல இருந்தால் வரணும், உங்களுக்கு சிங்கப்பூரில் இருந்தால் வரும். ஸோ அது டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் அதில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இது லைசன்ஸ் இல்லை, ரிஸ்க்குன்னா அதான் சொல்கிறேன். இப்போ அந்த லைசன்ஸ் எடுத்துகிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். அதான் லைசன்ஸ் இருக்கிறவங்க வச்சு பண்ணோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ அது வந்து எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து தனித்தனியாக ஜிஎஸ்டி. இப்போ அவங்க வந்து டெக்ஸ்டைலில் லைசன்ஸ் அப்படி இல்லை. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இம்போர்ட் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், எதை வேணால் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து என்னென்னா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கோடு வாங்கணும். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்டைலுக்காக நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது டெக்ஸ்டைலுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பா, 15%னா 15%. அதுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் வரும்போது 28% வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த பேரில் வச்சு பண்ண முடியாது, ஜிஎஸ்டி வச்சு பண்ண முடியாது. அதுதான் இப்போ ரூல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அது ஆமாம், எடுத்திங்கன்னா அப்போ நீங்கள் அதுக்கும் தனியாக ஒரு பேர் க்ரியேட் பண்ணி அதுக்கும் தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கணும். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ரெண்டுமே தனித்தனியாக மெயின்டைன் பண்ணணும். முதல்ல இப்போ யாராவது ஒருத்தவங்க லைசன்ஸ் இருந்ததுன்னா போதும், யார் வேணால் எடுத்து பண்ணலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ரொம்ப செக் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ரிஸ்க் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படியே விட்டுட்டாங்க. பார்க்கலாம், மெதுவாக படிச்சுக்கலாம். வாங்கிக்கலாம் இல்லை, குறைக்க வேணால் செய்வாங்களே ஒழிய வாபஸ்லாம் வாங்க மாட்டாங்க. வாபஸ்லாம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் எவனுமே நம்பவே மாட்டாங்க. அப்புறம் ஆமாம், நீ அப்புறம் என்ன இதுக்கு கொண்டு வந்தேன்னு கேட்டுருவாங்க. நீங்கள் ஆட்சி திருப்பி வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் செஞ்சது தப்புன்னு தானே அர்த்தம். நீங்கள் தப்பை நீங்களே ஒத்துக்கிறீங்கள, அப்புறம் நீ உங்களை நம்பி நான் எப்படி திருப்பி அடுத்த ஆட்சி கொடுப்பேன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ நீ யோசிக்கவே இல்லை, பிளான் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் நீ தப்பாக தான் பண்ணுவீங்க. அப்புறம் எதுக்கு உனக்கு ஆட்சின்னு கேட்பாங்கல்ல. டேக்ஸை கம்மி பண்ண வேணால் சான்ஸ் இருக்குது.